சின்ன காடி இருக்கு இல்லைங்க. அந்த சின்ன காடிய வந்து கரெக்ட்டா நம்ம வந்து காடி எடுத்துடுறோம். காடி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஆங்கில் இருக்கு இல்லையா? ஆங்கில் ஒரு 1 1/2 அடி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பேக் இருக்கும். அந்த பேக்ல உள்ள யூ கிளாம்ப் இருக்கும். யூ கிளாம்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, கரெக்ட்டா வந்து பொசிஷனுக்காக வெல்ட் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கிராஸ்ல ஒரு கம்பி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இது மாரி ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சி சேனல் கட் பண்ணி வச்சிருப்போம். அந்த சி சேனலுக்கு சைடுல வச்சு அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி சி சேனல வந்து நம்ம கரெக்ட்டா வெட்டிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெல்ட் அடிக்க போறோம். வெல்ட் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க கரெக்ட்டா பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம போஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த போஸ்ட் வச்சது சைடுல ஒரு போஸ்ட் வச்சிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. அந்த போஸ்ட்ட வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா, இப்போ வந்து மேல வெல்ட் அடிக்க போறோம். மேல வெல்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பக்கம் பக்காவா ஸ்பிரிட் லெவல் பார்க்க போறோம். 2 பக்கம் ஸ்பிரிட் லெவல் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னாக்கா, இதே மாரி சேம்ல அந்த பக்கம் ஆப்போசிட்லயும் பார்த்தீங்கன்னாக்கா, இதே மாரி நம்ம ஸ்பிரிட் லெவல் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து நம்ம அளவு எடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம லீஃப கட் பண்ண போறோம். லீஃப கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட்லயுமே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம காடி எடுக்க போறோம். காடி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய காடியில கரெக்ட்டா சின்ன காடிய வந்து சொருவுற மாரி கரெக்ட்டா லைன் வச்சு கீழ வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சு நம்ம வந்து கரெக்ட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, இப்போ வந்து நம்ம நீட்டா வந்து சொருவ போறோம். இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஃபுல்லா சொருவி முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, ரிவீட் இருக்கு இல்லையா? இதோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா, 3/4க்கு 1/4 சொல்லுவாங்க. அந்த 3/4க்கு 1/4 ரிவீட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பெரிய காடியில வந்து இருக்கும் ஹோல்ஸு. அந்த ஹோல்ஸ வச்சு கரெக்ட்டா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னாக்கா, இப்போ வந்து கவர் பண்ணி நம்ம ஃபுல்லாவே வெல்டிங் அடிக்க போறோம். இந்த பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, இப்போ நம்ம சைடுல ஒரு பட்டை மாரி வச்சுட்டு, அந்த பட்டைய வச்சு அழுத்தி வச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து வெல்ட் அடிக்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா வெல்ட் அடிச்சதுக்கப்புறம், இந்த மாரி ஒரு 1 அடிக்கு ஒரு கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, 3 கஷ்டத்த வந்து இதையும் நம்ம ரிவீட் அடிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில 2 பீஸா வந்து நம்ம சொருவ போறோம். சொருவிட்டு பார்த்தீங்கன்னா, அதையும் வெல்ட் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பாட்டம் பிளேட் இருக்கு இல்லையா? பாட்டம் பிளேட்ல இந்த மாரி 1 1/2க்கு 1/4 ஆங்கில் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இதையும் காடி எடுத்துடுறோம். காடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இதையுமே நம்ம சைடுல வச்சு வெல்ட் அடிச்சுருவோம். வெல்ட் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம தாப்பால் செட்டு தான் ரெடி பண்ண போறோம். இந்த தாப்பால் செட்டு பார்த்தீங்கன்னாக்கா, கடையிலே ரெடிமேடாவே விக்கும். இந்த சாப்பாடு செட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம 2 சைட்லயுமே தான் வைக்க போறோம். அது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லாக் மாரி இருக்கும். இத வந்து ஃபர்ஸ்ட்டு உள்ள தான் நம்ம வைக்க போறோம். உள்ள வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸுக்கு நேரா நம்ம மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆப்போசிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பிளேட் மாரி இருக்கும். அந்த பிளேட்ட வந்து அதில வச்சு வெல்ட் அடிச்சிடணும். தாப்பால பத்தி சரியா தெரியல அப்படின்னா, நீங்க தாப்பால்னு காமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அடுத்த வீடியோல போடுறேன் இத பத்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்டர்ல 2 கைப்பிடிய வச்சுட்டு, அதுக்கப்புறம் 1 1/2க்கு 1 1/2 பைப் இருக்கு இல்லையா? அத வந்து அந்த யூ கிளாம்ப் அளவுக்கு நம்ம கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து நம்ம கரெக்ட்டா பொசிஷனுக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம்னாக்கா, ஸ்ப்ரிங்கையும் அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க பேரிங் வீல் இருக்கு இல்லையா? பேரிங் வீலையும் 2யும் சொருவி விட போறோம். இத பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவுட்டர்லேருந்து 1 அடி வச்சு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிட்டு, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்ம கரெக்ட்டா பைப்ல வந்து ஒரு போல்ட் நட்டு போட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்க பேரிங் வீல் இருக்கு இல்லையா? பேரிங் வீல்ல ஒரு போல்ட் நட்ட போட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச சொருவு பாட்டம் இருக்கு இல்லையா? அந்த சொருவு பாட்டத்தையும் கரெக்ட்டா சொருவி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரோலர வந்து